வணக்கம். டிஎம்எஸ் பக்தர்கள் பேரவை சார்பாக களஞ்சியம் என்ற தொகுப்பிற்காக நாம் பராசக்தி முதல் படையப்பா வரை நடிகர் திலகத்தினுடைய படங்களிலே இருந்து நமது இசை சக்கரவர்த்தி டிஎம்எஸ் ஐயா அவர்கள் பாடி வந்த பாடல்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையிலே வசந்த மாளிகை படத்திலே இருந்து பாடல்களை ஏற்கனவே 3 பாடல்கள் நாம் பார்த்திருக்கிறோம். இன்றைய தினம் 4வது பாடலாக மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகை தான் கண்ணே. அருமையான காதல் காவிய பாடல். அந்த பாடல் அதுல ஐயா குரல் அப்படியே தேன் அப்படியே அபிஷேகம் பண்ண மாதிரி இருக்கு. ஒயிட் அண்ட் ஒயிட் இந்த அம்மா அந்த சந்திர கலர் சாரி கொண்டை வாணிசுரி கொண்டை அப்பெல்லாம் ரொம்ப பேசப்பட்டது 1972 பார்ப்போமா? மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகை தான் கண்ணே. மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகை தான் கண்ணே. தயக்கம் என்ன இந்த சலனம் என்ன அந்த காணிக்கை தான் கண்ணே. கற்பனையில் வரும் கதைகளிலே நான் கேட்டதுண்டு கண்ணா, என் காதலுக்கே வரும் காணிக்கையல்வே நினைத்தது கண்ணா. பொன்னூஞ்சல் அதில் தேவதை போலே நீயாட காலம் என விரிந்த கூந்தல் கண்ணத்தின் மீதே கோலமிட கைவளையும் மைவிழியும் கட்டி அணைத்து கவி பாட. மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகை தான் கண்ணே. பாடி வரும் வண்ண நீரோடை உன்னை பாத பூஜை
செய்து வர ஓடி வரும் அந்த ஓடையிலே உன் உள்ளம் சேர்ந்து மிதந்து வர மல்லிகை காற்று மெல்லிடை மீது மந்திரம் போட்டு தாளாட்ட வள்ளி மலைத்து அள்ளி எழுந்த வண்ண இதழ் முன்னை நீராட்ட மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகை தான் கண்ணே. அடுத்ததாக இந்த வசந்த மாளிகை திரைப்படத்துல கடைசியாக வருகின்ற பாடல் யாருக்காக யாருக்காக இது யாருக்காக இந்த மாளிகை வசந்த மாளிகை காதல் ஓவியம் கலைந்த மாளிகை யாருக்காக இது யாருக்காக 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 இது யாருக்காக இந்த மாளிகை வசந்த மாளிகை காதல் ஓவியம் கலைந்த மாளிகை யாருக்காக இது யாருக்காக இந்த மாளிகை வசந்த மாளிகை காதல் ஓவியம் கலைந்த மாளிகை யாருக்காக இது யாருக்காக காதலே போ போ சாதலே வா வா மரணம் என்னும் தூது வந்தது அது மங்கை என்னும் வடிவில் வந்தது மரணம் என்னும் தூது வந்தது அது மங்கை என்னும் வடிவில் வந்தது சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது யாருக்காக இது யாருக்காக மலரைத்தானே நான் பறித்தது கைமுள்ளின் மீது ஏன் விழுந்தது உறவைத்தானே நான் நினைத்தது என்னை பிரிவு வந்து ஏன் அழைத்தது எழுதுங்கள் என் கல்லறையில் அவள் இரக்கமில்லாதவள் என்று பாடுங்கள் என் கல்லறையில் இவன் பைத்தியக்காரன் என்று இந்த பாடல் காட்சி முடிந்த பிறகு ஒரு காட்சி, அந்த காட்சி இதுவரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு காட்சிய இப்ப நம்ம பார்க்க போறோம். இங்க யாருமே இந்த காட்சியை பார்த்திருக்க மாட்டீங்க. மிக குறைந்த நேரம் தான் இது வரும். ஆனா இத பாருங்க, எப்படி நடிச்சிருக்காங்க, எப்படி பதிவு பண்ணியிருக்காங்கன்றத இப்ப நம்ம பாருங்க. அந்த காட்சி இதோ இப்போ உங்களுக்காக. வா, கணவன் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாலே என்ன கடைசி யாத்திரைக்கு வழி அனுப்ப வந்துட்டியா? இல்ல ஆனந்த், இல்ல. லைட்ஸ் ஆன். வந்த பாசங்களை எல்லாம் உதறி தள்ளிட்டு என்ன உங்களுக்கே சொந்தமாக்க வந்திருக்கேன் ஆனந்த். நீ வந்துட்ட, நான் போய்கிட்டே இருக்கேன். ஆனந்த், நான் குடிச்சிட்டேன் லதா, குடிச்சிட்டேன். ஆனந்த், என்ன சொல்றீங்க? நீ விஸ்கியத்தானே குடிக்க வேணாம்னு சொல்லியிருக்க.
விஷத்தை குடிக்க வேணாம் சொல்லலையே. ஓகே ஓகே ரொம்ப நன்றி. நான் போயிட்டு வస్తానండి. அந்த பாடல் முடிந்த பிறகு இந்த காட்சி, இதற்கப்புறம் கிளைமாக்ஸ் எப்படி இருக்கும்னு தெரியும். இப்படியெல்லாம் அங்க இவ்வளவு பக்கத்துல இயக்குனர் இருந்து அந்த லைட் பாய்ஸ் எல்லாம் இருந்துகிட்டு அந்த 2 பேர் மட்டும் நடிக்கிறாங்க பாருங்க. அதுதான் அருமை, மிக அருமை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.